அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஓதுங்கள். இதை நீங்கள் பல்வேறு பயான்களில் பல்வேறு உலமாக்கள் இதனுடைய சிறப்பு பற்றி சொல்லியிருப்பார்கள். நாமும் இதை கேட்கின்றோம், இன்ஷா அல்லாஹ் ஓதுகின்றோம் என்று சொல்கின்றோம். ஜும்மா அன்று ஸலவாத் சொல்கின்றோம். சிலர் இதில் காதிலேயே வாங்காமல் சென்று விடுகிறார்கள். எனவேதான் திர்மிதியில் பதியப்பட்ட ஒரு ஹதீஸில் உமைர் இப்னு காஃப் அலி சொல்கிறார்கள், நான் என் வாழ்நாள் முழுவதும் ஸலவாத்தை ஓதுவேன் என்று. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அதுவே உன் வாழ்க்கையில் கவலைகளுக்கும் உன் பாவங்களுக்கும் போதுமானதாகிவிடும் என்ற இந்த ஹதீஸின் சுருக்கம் மட்டும்தான். அது மட்டுமின்றி அல்லாஹு தாலா, நீங்கள் தொழுகுங்கள், நானும் தொழுகின்றேன். நீங்கள் ஜகாத் கொடுங்கள், நானும் ஜகாத் தருகின்றேன். நீங்கள் ஹஜ்ஜுக்கு செல்லுங்கள், நானும் ஹஜ்ஜுக்கு செல்கிறேன் என்று எங்கும் சொன்னதில்லை. ஆனால் நீங்கள் ஸலவாத் சொல்லுங்கள், நான் உங்கள் மீது ஸலவாத் சொல்கின்றேன். மலக்குமார்களும் சதா ஸலவாத் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை நாம் குர்ஆனின் வாயிலாக அல்லாஹ் கூறியதாக அறிந்திருப்போம். ஏன் இந்த ஸலவாத்திற்கு அல்லாஹு தாலாவும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துள்ளார்கள்? இதை சற்று அறிவியல் ரீதியாக பார்ப்போம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். இன்று மனிதன் வாழக்கூடிய இந்த பரபரப்பான வாழ்க்கையில் தன்னுடைய உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு பல்வேறு வகையான விஷயங்களை செய்கின்றான். ஆனால் ஒரு மனிதனுக்கு மன அமைதி, மன சந்தோஷம், மன நிம்மதி என்பது மிக முக்கியமானதாக இருக்கின்றது. இந்த கருத்தை பலவிதமான மூளை ஆராய்ச்சியாளர்கள், மனநல ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்து சொன்னது, மனிதன் மன அமைதியாக வாழ்வதற்கு இந்த உலகத்தில் என்ன தேவை, எது தேவை என்பது இப்போதும் ஆராய்ச்சியில் தான் இருக்கின்றது. ஆனால் அதனுடைய கடைசி பகுதி மன அமைதி என்பதுதான். ஆனால் இஸ்லாத்தில் மன அமைதி பெறுவதற்கு பல்வேறு வகையில் குர்ஆனும் ஹதீஸும் நம் காட்டி தந்துள்ளது. ஸலவாத்தை சொன்னால் உங்கள் மனதுக்கு அமைதியாக இருக்கும், கவலைகள் நீங்கும் என்பதை நாம் கேள்விப்பட்டிருப்போம். அதில் சிலர் உணர்ந்தும் இருப்பார்கள். இது எப்படி நடக்கின்றது? நாம் ஸலவாத் ஓதுவதினால் நம் மூளையில் அதிகமாக கெமிக்கல் ரியாக்ஷன் மற்றும் உளவியல் ரியாக்ஷன் நடக்கின்றது என்பதை சொன்னால் ஒரு மனிதன் அதை எப்படி என்ற கேள்விதான் வந்து நிற்பான். நான் இதை சொல்கின்றேன், கேளுங்கள். ஒரு மனிதனின் உடம்பில் 70% தண்ணீர் இருக்கின்றது என்பதை நாம் படித்த ஒன்று. தண்ணீரை பற்றிய ஒரு ஆய்வை நாம் அறிந்து கொண்டால்தான் உளவியல் பற்றிய ஆய்வை நாம் அறிந்து கொள்வோம். ஜப்பானை சேர்ந்த ஒரு அறிவியல் ஆராய்ச்சியாளர் டாக்டர் எமோட்டோ தண்ணீரை பற்றிய ஒரு ஆய்வை செய்கின்றார். அவர் எழுதிய புத்தகத்தில் ஹிடன் மெசேஜஸ் இன் வாட்டர் என்ற புத்தகத்தில் அவர் சொல்லும்போது ஒரு ஆச்சரியமான விஷயத்தை சொல்கின்றார். அவர் ஒரு நதியில் இருந்து பல்வேறு நீர் மாதிரிகளை எடுத்து அந்த நீர் மாதிரிகளை இரண்டாக பிரித்து அதில் ஒரு மாதிரியை நல்ல வார்த்தைகளை மட்டும் பேசுகின்றார். இன்னொரு மாதிரியில் வெறும் கெட்ட வார்த்தைகளை மட்டும் பேசியுள்ளார். இதில் மைக்ரோஸ்கோப் மூலமாக இந்த இரண்டு மாதிரிகளையும் அவர் ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமான விஷயத்தை கண்டுபிடித்திருக்கின்றார். எந்த மாதிரி வெறும் நல்ல வார்த்தைகளை மட்டும் பேசினாரோ அதனுடைய மாலிக்யூல் என்று சொல்லப்படும் மூலக்கூறு மாறாத அப்படியே இருக்கின்றது. எந்த மாதிரி வெறும் கெட்ட வார்த்தைகளை மட்டும் பேசினாரோ அதனுடைய மாலிக்யூல் என சொல்லப்படும் மூலக்கூறு அதனுடைய வடிவத்தை மாற்றிக்கொண்டு வெறும் மாதிரியாக மாறியிருக்கின்றது. இந்த ஆராய்ச்சியில் கடைசியாக அவர் சொல்ல வருவது என்னவெனில், வார்த்தைகள் என்பது ஒரு மனிதனுடைய உடம்பில் அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடியவை. நாம் எந்த வார்த்தைகளை அதிகமாக உச்சரிக்கின்றோமோ அதனுடைய தாக்கம் மனிதனுக்கு ஏற்படும். அதே போன்று கெட்ட வார்த்தைகளை பேசும்போதும் அதனுடைய கெமிக்கல் ரியாக்ஷன் ஒரு மனிதனுடைய உடம்பில் ஏற்படும். நாம் நல்ல வார்த்தைகளை, நல்ல எண்ணங்கள் கொண்டிருக்கும் போது நம்முடைய மூளையில் ஏற்படக்கூடிய ரசாயன மாற்றங்கள் என்பது வேறு. அதே போன்று நாம் கெட்டதை சிந்திக்கும் போது, கோபத்தில் இருக்கும் போது மற்றும் குழப்பத்தில் இருக்கும் போது நம்முடைய மூளையில் ஏற்படக்கூடிய ரசாயன மாற்றங்கள் என்பது வேறு. இப்போது நாம் ஸலவாத் சொல்லும் போது ஏற்படும் நம்முடைய மூளையில்
ஏற்படக்கூடிய ரசாயன மாற்றங்கள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். முதலில் நாம் கோபத்திலும் சோகத்திலும் இருக்கும்போது நம்முடைய மூளையில் ஏற்படும் ரசாயன மாற்றம் என்பது கார்டிசால் எனப்படும் ரசாயனம் அதிகமாக சுரக்கின்றது. இந்த கார்டிசால் நம்முடைய ஃப்ரண்ட் லோப் என சொல்லப்படும் மூளையின் முன்பகுதியை முடக்கி விடுகின்றது. இதனால் நாம் யோசிக்கும் திறன், மகிழ்ச்சியாக இருக்கும் நிலை, ஆரோக்கியமாக இருக்கும் நிலை, சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளும் திறன், இது போன்ற சில செயல்பாடுகள் இதை குறைத்து விடுகின்றது. இதற்கு பதிலாக கோபம், எரிச்சல், ஞாபக மறதி, பயம், தோல்வி என்ற உணர்வுகள், இது போன்ற விஷயங்கள் நமக்குள் வந்து விடுகின்றது. இதற்கு பதிலாக நாம் நல்ல எண்ணங்களை, நல்ல யோசனைகளை யோசிக்கும் போது நம்முடைய மூளையில் டோபமைன், செரட்டோனின் போன்ற நல்ல ரசாயனங்கள் நம்முடைய மூளையில் சுரக்கின்றது. இதனால் எதிர்கொள்ளும் ஒரு ஆற்றல், உடல் வலிமை, சிந்தனை அதிகம் செய்வது, நல்ல முடிவுகளை எடுப்பது, கருணை மற்றும் மன்னிக்கும் திறன், இது போன்ற நல்ல விஷயங்கள் நமக்குள் வந்து விடுகின்றன. ஆம், இதற்கும் சலவாத்திற்கும் என்ன சம்பந்தம் என்ற கேள்வி உங்களுக்கு எழும். ஆம், சலவாத் சொல்லும் போது சலாத்தும் சலாமும் பரக்கத் ஆகிய 3 எழுத்துக்களை நாம் உச்சரிக்கின்றோம். அருள், பாதுகாப்பு, அபிவிருத்தி இதனுடைய அர்த்தமாகும். இது 3மே நேர்மறையான சொற்களாகும். அது மட்டுமன்றி நாம் யார் மீது சலவாத் சொல்கிறோமோ அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுக்க அபிவிருத்தியாகவே இருக்கின்றார். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லப்படும் போது கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, உங்களை இந்த உலகத்தாருக்கு ரஹமத்தாக இன்றி நாம் படைக்கவில்லை என்று அல்லாஹ்வே கூறியுள்ளார். ஆகவே அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் அடிக்கடி ஸலவாத் சொல்லும் போது நம்முடைய அருள், பரக்கத், பாதுகாப்பு 3மே வந்து சேரும். எப்போதுமே பாசிட்டிவ், நெகட்டிவ் என்று 2 எனர்ஜிகள் இருக்கின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத் சொல்லுவது என்பது எப்போதும் நம்முடைய வாழ்வில் ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை கொடுத்து நம்முடைய வாழ்க்கை இதை அபிவிருத்தி கொண்டு செல்லும். குர்ஆனும் ஹதீஸும் இதேதான் அடிக்கடி சொல்லி இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக சலவாத்துகளை நாம் சொல்லுவோம். இது போன்ற பயான்களை கேட்க பீஸ் இன் இஸ்லாம் டிவி சேனலை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் ஈடேற்றம் பெறுவோம் இன்ஷா அல்லாஹ். Hi.